ஏப்பா திருப்பதி, இந்த ஊர்ல யாரோ ஒரு புது டாக்டர் வந்திருக்கானா? நாடியே பார்க்காமலே நரம்ப கட்டுறானா? கூட்டமா வந்து குவியது, கரா பறக்குது. என்ன சார் குண்ட தூக்கி போடுறீங்க? ஆமாப்பா, ஒரு நாளைக்கு எனக்கு போன் வந்திருக்கு பாரு, அத்தனை போன், இவ்வளவு போன் வந்திருக்கப்பாண்ணா. ஆமா, பெரிய டாக்டரா. என்ன சார் நீங்க? எனக்கே அந்த ஆளு தெரியாது, எப்படி பெரிய டாக்டரா இருக்க முடியும்? இருந்தாலும் அவரை விட்டு வைக்க கூடாது. ஒரு நாளைக்கு தலைவலின்னு கூட படுக்காம இருக்க போறான். ஒரே இன்ஜெக்ஷன். எனக்கு போட்டியா இருக்க கூடாது. எனக்கு பிடிக்கல. அப்பா அப்பாவா உடம்பே போயிருக்கு. விளையாடுறியா ரவி? சார், உங்க அப்பாங்குது. இந்த பொண்ணுக்கு அம்மா யார் சார்? சும்மாரப்பா, நீ வேற குழப்பாத. ரவி அப்பா. யோ, நல்ல பிசினஸ் ஐயா. பொம்பளம் பிள்ளைகளை தயார் பண்ணி போறவங்க வர்றவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்லி பணத்தை சம்பாத்தியம் பண்றியா? நல்ல ஆளியா. அவளுக்கு புத்தி சுவாதனம் இல்லாம வர்றவன் போறவன் எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா. எவனோ பெத்து தொலைச்சுட்டா நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் ஐயா. கண்டவனையெல்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு தொலை. வந்து தொலை. வா. ஏ திருப்பதி, இந்த பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட்டு சொல்றேன், அப்படி அசந்துட்டேன் சார். அந்த பொண்ணுக்கு உங்க சாயல் வேற இருக்குதா? கொஞ்ச நாளா எனக்கு டைம் சரியில்லை. வரவங்க எல்லாம் என்ன பார்த்த உடனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப பேருக்கு அமையாதுங்க. மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி கவனம் வருது. ஏன் சார் இந்த பெரிய டாக்டர் இங்க இருக்க போறானா? இல்ல, செத்து போறான். அவ போறாளா? அப்பா அப்பா சொல்லல. என்னமோ கொஞ்ச நாளா அவர் ஒரு மாதிரியா இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாரு. டாக்டர்கிட்ட கேட்டா ராத்திரில சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு. பாவம் அப்பாவுக்கு ஏதோ அதிர்ச்சி. ஆமா, அந்த பொண்ணு விஜயா இருக்க. அவ அப்படி சாப்பிட்டாள, பெரிய இடத்து பொண்ணு. அவ யாருக்கா காத்துக்கிட்டு இருக்கணும்? ஏமா, அந்த பொண்ணை உனக்கு பிடிக்குது இல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா? சும்மா சொல்லு ரவி. அந்த விஜயா இருக்காள, இப்பதான் உன்னை பத்தி எதை சொல்ல ஆரம்பிச்சான். ஆமா, உன்னை பத்தி தான். என்ன கையில சட்டி கரண்டி சாம்பார்? சாம்பார் போட்டு மாட்டேன். என்னை பத்தி என்ன சொன்னீங்கிறத சொன்னாதான். முன்னால எப்படி நான் சொல்றது? அதெல்லாம் இல்ல, சொல்லணும். சொல்லுங்கம்மா. ரவி, அதான் ஆசையா கேக்குறாளே, சொல்ல. உனக்கு ஏதாவது புரியுதம்மா? அவளை உள்ள போ சொல்லு. சொல்றேன் விஜயா, அவன் என்கிட்ட சொன்னதும் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ உள்ளப்பா. உள்ள போ. அவதான் போயிட்டாளே, சொல்ல. அம்மா, விஜயாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்பா கிட்ட சொல்லி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. அவ கல்யாணத்துக்கு தானே? நாசமா போச்சு எனக்கு அவளுக்குமா. ரவி, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா முதல்ல நான் தான் சந்தோஷப்படுவேன். ஆனா உங்க அப்பா 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 நீ சொன்ன அப்பா கேட்க மாட்டாரா? ப்ளீஸ் ப்ளீஸ். சரிப்பா, எப்படியாவது முயற்சி பண்ணி அவரை சம்மதிக்க வைக்கிறேன். வாட் a sweet mother you are. சுந்தரா, சுந்தரா, வா வாடாங்க. இனிமே இவளை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில நான் போக மாட்டேன். ஏப்பா என்னாச்சு? என்ன ஆச்சா? தெருவுல போறவனை எல்லாம் இவ அப்பா அப்பான்னு கூப்பிட அவன் கன்ஃபியூஸ் ஆகி ஐயோ ஐயோன்னு அலறிக்கிட்டு ஓடுறான். இவளை இழுத்துக்கிட்டு வரப்பட்ட பாடு பெரும்பாடா போச்சு. உண்மையாவா? உண்மையாவா? ஊட்டியிலேயே என்ன ஐஸ் வாட்டர் குடிக்க வச்சு விட்டாடா. 2 கிளாஸ் வெந்நீரை குடிச்சாதான் எனக்கு சரியா வரும் போல இருக்கு. விலகு கொஞ்சம். ஐயோ, இன்னைக்கு நான் நிஜமாவே எங்க அப்பா பார்த்தேன். ஆமா, உங்க அப்பா கூட இருந்ததுனால எனக்கு என்ன செய்யறதுன்னே தோணல. அவரோட பேசவும் முடியல, அட்ரஸ் விசாரிக்க முடியல. அப்போ உங்க அப்பா இந்த ஊர்ல இருக்காருன்னு சொல்லு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நானும் டாக்டர் எப்படியாவது உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடறோம்.
சொல்வது தேன் மலர் நூறு, அருந்த சொல்வது மாங்கனிச்சாறு. ஆடச் சொல்வது தேன் மலர் நூறு, அருந்த சொல்வது மாங்கனிச்சாறு. கூட சொல்வது காவிரி ஆறு, கொடுப்பார் கொடுத்தால் மறுப்பவர் யாரு? கூட சொல்வது காவிரி ஆறு, கொடுப்பார் கொடுத்தால் மறுப்பவர் யாரு? அங்கே மாலை மயக்கும் யாருக்காக, இங்கே மயங்கும் இரண்டு பேருக்காக. இது நாளை வரும் என்று காத்திருந்தால் ஒரு நாளல்லவோ வீணாகும். அப்பா, ஏன் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நான் எது கொண்டு நான் ஒளியிலையே. ரொம்ப நேரமா இங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்பதான். ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களோ? நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் ஏன் பார்த்தேன்? நான் பார்க்கலையே. பாட்டு ஏதாவது கேட்டீங்களா? பாட்டு கேட்டேன் ரேடியோவில். மயக்க பாட்டு, மாலை மயக்கம். அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கே மயக்கம் வந்துடுச்சு. இந்த நேரத்துல வெளியே வந்து நின்னா மயக்கம் மட்டுமா வரும்? குளிர் ஜுரமே வரும். பேசாம உள்ள போய் படுங்க, போத்திக்கிட்டு. ஏன்பா, நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா? பின்ன வேடிக்கை பாக்குறாளா? கோச்சுக்காதீங்க. அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? ஓ இருக்கு. எத்தனை டசன் வேணும்? நீ என்ன பண்ற, ஒரு காயத்துல ஒண்ணே ஒண்ணு கட்டி கொடு. ஒண்ணே ஒண்ணா? சரி. How are you? Hello, Thomas. How are you? Fine. I heard you were transferred from here. Yeah, to Pune. Any chance of you coming back? Not in near future. That's good. Excuse me. Thank you. Madam, 1 minute. Madam, கையெல்லாம் கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேலையில்லா திண்டாட்டம். இந்த பார்சலை கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி வரைக்கும் நான் கொண்டு வச்சுட்டு போயிடுறேன். நீ ஏன் என் பார்சல் எடுக்கணும்? பிரார்த்தனை.
ரொம்ப துட்டு கேப்பியா? வேண்டாம், துட்டே வேண்டாம், பார்சல கொடுங்க, நான் கொண்டு வரேன். சரி, எடுத்துன்னு வா. முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறமா வரேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன? நம்ம கல்யாணத்தை பத்தி அம்மா பேச ஆரம்பிச்சது அப்பா ஒரே சத்தம். எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ரத்த கொதிப்பு, இப்ப கேட்கணுமா என்ன? என்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்தியோ அன்னையில இருந்து எங்க அப்பா சிரிக்கிறதே விட்டுட்டார். ஆனா அம்மா மட்டும் உறுதியா சொல்லிட்டாங்க, அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? என்னங்க, இந்த பொண்ணுதான் அன்னைக்கு கார் விபத்துல. என்னடா கார்ல அப்படியே ஊர்வலமா? சும்மா அப்படி ஜாலியா? டாக்டர் சார் பரவாயில்லையே, பாத்தீங்களா? நம்ம கிட்ட கூட சொல்லவே இல்ல. ஓ, இத பத்தி சொல்றியா? இப்பதானே சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இவன் பேர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு. இவன் பேர் ரதி, சுந்தரத்தோட. இவன் பேர் விஜயா, என்னோட. ஹலோ ஹலோ டாக்டர் சார், நேத்து நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ எங்க அப்பாவை பார்த்தேன். திகைச்சு போய் எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அப்படியா? அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றதுக்குள்ள இவங்க அப்பா என்ன தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு. கவலைப்படாது, அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். சுந்தரம், நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். ரதி, நீ சந்திச்சது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவர் தான். அப்படின்னா இவ என் தங்கச்சியே தான். என்ன ரவி, ஆச்சரியமா இருக்கு. காரணமா தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். எங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்ததுங்கிற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் எனக்கே தெரியும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருந்ததே விஜயா தான். இவங்களா? ஆமாங்க, அன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல உங்களுக்கு விபத்து ஏற்பட்டது. அந்த வண்டியில நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம உங்களை கவனிக்காம வந்துட்டேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை அப்படி. ஆமா ரதி, விபத்து நடந்தப்ப உன்னுடைய பெட்டி அவகிட்ட கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் தான் உங்க மகன் அப்பா கிட்ட வந்து நின்னுட்டா. அப்பாவும் வேற வழி இல்லாம இவளை வீட்டோட வச்சுக்கிட்டு தன் நண்பருடைய மகன் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டார். அப்படின்னா மெதுவா அந்த உண்மையெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறதானே? எங்க அம்மா இவளை தன் மகள்னு ஏத்துக்கணும்னா இந்த உண்மை எங்க அப்பா வாய் மூலியமா தான் வெளிவரணும். அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இப்படி நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியவங்களா இருப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, இனிமேதான் எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு. முதல்ல உங்க 2 பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். சுந்தரம், நீ ஒண்ணு செய். எதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வா. அதுக்கு முன்னால் நான் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். விளம்பரத்தை தொலைச்சிட்டேன்னு சண்டை பிடிச்சேன் பாரு. விளம்பரம். ஆமா, இதுக்காக ஒரு பொண்ணுடைய பார்சல தலையில சுமந்தேன். புண்ணியம் தானே, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல பொண்ணு இருக்கா தெரிஞ்சுட்டு வாங்க. டயர்டா வந்திருக்க, ஒரு டம்ளர் காப்பி கூட குடிச்சிட்டு அப்புறம் போறேன். 10,000 மறக்காம காரியத்தை முடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள காப்பி கலந்து வைக்கிறேன். 10,000 கொடுத்தா தான் காப்பியாவா? போறமா புண்ணியவதி. பாருங்க, மறுபடியும் விளம்பரத்தை கோட்டை விட்டாலும் விலாச கையை விட்டு போக வேண்டாம். பேப்பர்ல அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போங்க. அது நான் பட்ட கடனை அடைச்சேன். 10,000 ரூபாய் மனுஷனுக்கு பணம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. என் கையாலே பிடிச்சுக்கொள்கிறேன். போட்டோ ஒருத்தரையா மாக்கிட்டு நினைக்க கொட்டி மாறவனு போட்டிருக்கான். கண்ணங்கரையில் ஆக்கி விட்டுனேன். பேடாச்சலாம் நம்மளால நம்புவான். இது ஆளுமையாக தெரிஞ்சா இங்க ஏன் கொட்டிங்கன்னு எவர்த்தர் கண்டு யாரும் அடிப்பா. அவரத்துக்கு நான் போயிடுறேன். காப்பி வேணாம், விட்டு போறேன். நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பையன் அவளை காதலிக்கிறத ஒரு கால அனுமதிக்க முடியாது. இதுல என்ன தப்பு? நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். அவங்க காதல் கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சரியில்லை டாக்டர். ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்றீங்க. இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க. நான் என்ன பேசுறேன்னு கவனிங்க. அந்த பொண்ணு ஏழை விட்டு பொண்ணா இருந்தா நீங்க சொல்றது சரிதான். அதான் பணக்கார பொண்ணாச்சே. நீங்க இந்த காதலை சப்போர்ட் பண்ணணும். என்னத்த சப்போர்ட் பண்றது? சப்போர்ட் பண்ணா அவங்களுடைய காதல் வளரும். காதல் வளர்ந்தா கல்யாணத்துல போய் முடியும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணுடைய சொத்து பூரா உங்களுக்கு வந்துடும். அந்த முறையில கூட சொத்து சேருமா? பின்ன என்னங்க இது, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட ஏண்டா வீட்டுக்கு வந்தான்னு இப்பதான் தோணுது. நிஜமா சொல்ற ரவி, உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசே இல்ல. போதும் விளையாட்டு. நான் சொன்னது சரியா போச்சா? இல்லவே இல்ல, நீங்க சொன்னதை விட ஓவரா இருக்கு. அடே, நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நாங்க பார்க்கவே இல்லை. ஆமா, பார்க்கவே இல்லை. ஆமா, நாங்க இங்க நின்னதை நீங்க பாக்கலன்னு எங்களுக்கு தெரியும் இல்ல சார்? டாக்டர் சார், இந்த வீட்டுல நான் இன்னமும் கண்ணை திறந்துகிட்டு நடமாடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வயசுக்கு மேல ஏன் இன்னும் நடமாடணும்னு பிரியப்படுறீங்க? பேசாம கண்ணை மூடிக்கிட்டு ஈஸ்டர்ல சாயிங்க, வேற வழி இல்ல. சார், நீங்க பேசியாச்சா? நாங்க போலாமா? இன்னும் நீங்க எங்க போறது? நீ உள்ள போ. தயவு பண்ணி அவனை தனியா விடு. டேய் சுந்தரம், வாடா.
நாம பிளான் பண்ண ஐடியா எல்லாம் பிரமாதமா நடந்துகிட்டு வருது. இப்போ ஒருபடி முன்னேற்றம். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன், சொல்றேன். சார் ஒரு கை தரீங்களா? அப்படி அப்படி சார். இதோ இதோ சார். சார் சார் திருப்பதி, இதுக்கு முன்னாலே தரையில் நடந்துகிட்டு தானே இருந்த, இப்ப ஏன் தாவற? இப்ப நியாயமா நான் இருக்கிற நிலைமைக்கு பறக்கணும். ஏன் சார், அந்த விஜயாங்கிற பொண்ணு, அதான் உங்க சிநேகிதருடைய மக, இன்னும் இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா. அப்பா, நான் தாவன தப்பே இல்லை. ஏன் சார், அந்த பொண்ணு சம்பந்தமா காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னு நான் சொன்னதுக்கு நீங்க நம்பவே இல்ல. இப்ப நான் விளம்பரத்தோட வந்திருக்கேன் பாருங்க. பிரிச்சு பார்க்க பெரிய இல்லையா? நவில்லை, காணவில்லை. காவை கிழிச்சுட்டேன். காவை கிழிச்சிட்டியா? அது சரியப்பா. போட்டோ இருக்கு. போட்டோ எங்க? நீங்க இதை கேட்பீங்கன்னு சொல்லித்தான் முன்னேற்பாடா நான் இந்த கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன். இது சாதா கண்ணாடி இல்ல, பூத கண்ணாடி. போட்டு பாருங்க. அடே அப்பா, இங்க போட்டு முழுகி இருக்கிறீங்க. அது என் போராத வேலை. அதே விஜயாதான் சார். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன். நீங்க இங்க விட்டுட்டு அவளை மாத்திரம் பாருங்க சார். இங்க எங்க விடுறது? உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பித்தான் சார் ஆகணும், இல்லைன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஆமா, அந்த பொண்ணை பத்தியே நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி கேட்டு எனக்கு என்ன சார் லாபம் சார்? அந்த பொண்ணுக்கு 10,000 ரூபாய் இருக்கு சார். ஆமா, நீங்க அந்த பொண்ணு இல்லைன்னு ஏன் சார் மறைக்கிறீங்க? என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற? ஐயோ, சந்தேகம் உங்க பேர்ல இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, இன்னும் அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னுதான். அவ எங்க போவா? பரமனண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பான். அப்பா, அடுத்த தடவை தகுந்த ஆதாரத்தோட நான் வர்றேன். அது வரைக்கும் அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. நான் அந்த பொண்ணை விட போறதில்லை.